ஏன் வந்து எடை போட்டே கொடுத்துக்கிறது ஒரு நல்லது என்னென்னா, அளவு மாறாமல் இருக்கிறக்காக அந்தந்த ஆட்டுக்கு தேவைப்படுற அளவு கொடுக்கறது தான் நல்லது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் குடல் புழு. இதுக்காகத்தான் நம்ம அந்த மருந்து கொடுக்குறோம். இன்றைக்கி நம்ம ஆடுகளுக்கு தான் குடல் புழு மருந்து கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு 23 ஆடு இருக்குது. இது வந்து ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம என்னதான் ஆட்டுக்கு வந்து தீவனம் கொடுத்தாலும் சரி, அடுத்ததாக மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி, நம்ம ஆடு சாப்பிட்ற அனைத்துமே வந்து ஆட்டுக்கே கிடைக்காது. அந்த சத்து வந்து ஆட்டுக்கே முழுசாக கிடைக்காது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, குடலில் வந்து ஒரு சில புழு இருக்குது. நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த பூச்சி மாதிரியே ஆடுகளுக்கும் அந்த குடலில் வந்து ஒரு புழு இருக்குது. அந்த புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகத்தான் இந்த அல்பூமர் மருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது 2 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்கு ஒரு டைம் கொடுக்கலாம். அது ரொம்பவே நல்லது. ஆட்டோட எடையை பொறுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, மருந்தாகவே நம்ம கொடுக்க முடியாது. மருந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். மருந்தாகவே கொடுத்தாலும் அது முழுசாக குடிக்காது. அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இப்போ 200 ml பாட்டில் இருக்குது. 200 ml பாட்டிலில் 3 மடங்கு தண்ணி. இப்போ இதில் வந்து 3 டைம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு, மருந்து வந்து ஒரு 200 ml. இப்போ 200 ml நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறது. இது ஏன் 200 ml இது கொடுக்குறோம், அடுத்தது அது வந்து 600 ml நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்டோட எடைக்கு நம்ம அடுத்தது நம்ம சிரிஞ்சில் எடுத்துக்கலாம். அதாவது 10 கிலோ ஆடு இருக்குது அப்படின்னா, அந்த எடைக்கு 10 ml எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இந்த காம்பினேஷன் நம்ம கொடுக்குறது, அதாவது தண்ணி 3 மடங்கு, மருந்து 1 மடங்கு. அது உங்களுக்கு எப்படி தேவைப்படுறதா எடுத்தாலுமே ஆட்டோட எடைக்கு தகுந்த மாதிரி. இப்போ 10 கிலோ ஆடு இருக்குது அப்படின்னா, அந்த 10 கிலோ ஆட்டுக்கு நம்ம 10 ml, அதாவது 8லேருந்து 10 கொடுக்கலாம், 10 ml கொடுக்கலாம். இது எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னா, கட்டாயம் காலையில் நேரத்தில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. காலையில் நேரத்தில் கொடுத்துமே குறைஞ்சதும் 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. வேறு தீவனம் போடக்கூடாது. இது வந்து நிறையா பேர் கொடுத்துட்ருப்பீங்க. கட்டாயம் ஆடு வளர்த்துறவங்க நிறையா பேர் கொடுத்துட்ருப்பீங்க. ஒரு சிலர் கொடுக்காதவங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை ஒரு 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே ஒரு டைம் கொடுங்க. இது நம்மளுடைய கால்நடை மருத்துவமனை நம்ம பக்கத்தில் இருக்கிறதுலையே நம்மளுக்கு இந்த மருந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. நான் இது மெடிக்கலில் வாங்கினேன். பட் அங்கே கேட்டாலே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்கேயும் கேட்டு பாருங்கள். வாங்க நம்ம ஆடுகளுக்கு கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஆடு ஒரு 10 கிலோ வெயிட் இருக்கும். நாங்கள் வந்து தராசில் எடை போட்டுட்டோம். ஏன் வந்து எடை போட்டே கொடுத்துக்கிறது ஒரு நல்லது என்னென்னா, அளவு மாறாமல் இருக்கிறக்காக அந்தந்த ஆட்டுக்கு தேவைப்படுற அளவு கொடுக்கறது தான் நல்லது. இது ஒரு 9.5 கிலோ இருக்குது. நம்ம 10 கிலோவாக கணக்கு பண்ணி நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். பக்கத்தில் அவ்வளோதான், மருந்து கொடுத்தாச்சு. இந்த மருந்து கொடுக்கறதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா, 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம வந்து மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது. அடுத்ததாக தண்ணி இந்த டைமில் ஒரு 2-3 நாளைக்கு தண்ணி வந்து நம்ம நல்லா கொடுக்கணும். மருந்து அளவும் வச்சு பண்ணக்கூடாது. இது அளவு சரியான அளவு தான். தண்ணி வந்து ஒரு 2-3 நாளைக்கு நம்ம கொடுக்கணும்.